அவார்டு வாங்குற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நக்கு. தேங்க்யூ. சார் அப்போ இந்த பல்பு பாய் அப்புறம் இந்த குரேஷிலாம் என்ன கலாய்னு கலாய்ச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாக நான் இந்த ஃபங்க்ஷனுக்குமே போய் இந்த மாதிரி மைக் எடுத்து பேசினது கிடையாது. டேக் 1 மினிட். இது எந்த ஸ்டேஜ்லையும் நான் சொன்னது கிடையாது. அது சொல்லாமல் இல்லைனா கூட தெரியாது. ஆனால் அப்பா 1:30 மணிக்கு நமாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது தவறிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்பா டக்குன்னு போட அப்படின்னு சொல்லி போகிறேன். சீரியஸ்லி ஒன்றும் அந்த இது கண்ணில் நிற்கிது. அவங்க வீட்டுக்கு போகிறவங்க முகப்பேரில் அவன் அந்த தெருவில் இருக்கான்னு கூட யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஒரு சைலண்ட்டான பர்சன். இவங்க அம்மா உட்காந்துருக்காங்க, அவங்க அப்பாவோட உடல் இருக்குது, வேறு யாருமே கிடையாது, இவன் மட்டும்தான் இருக்கான் வீட்டில். அதுக்கப்புறம் கூட கேட்டாப்புல அந்த என்ன காலையில் அந்த ஃபார்மேட்லாம் முடிச்சிட்டு பிறகு அந்த ஷோ ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா பேர்லாம் போட்டிருப்பாங்க, அந்த ஷோ போகலாண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மறுநாளே சொன்னான். அது வந்து ஆமாம் அந்த மாதிரி அடுத்த நாள் ஈவெண்ட் அப்படின்னாங்க. முந்த நாளை பார்த்தவர்கிட்ட அடுத்த நாள் போய் அவ்வளோ காமெடி பண்ணுறதுலாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த ஸ்டேஜில் கூட அப்பா வந்து கண்டிப்பாக நம்ம கூட தான் இருக்கார், உங்க கூட தான் இருக்கார். ஸோ ஆல்வேஸ் லவ் யூ ஸோ மச். Founder of Fab Stars Iconic Award, one of them, Faiza, to please come up on this stage. And along with Faiza, எங்கே இருந்தாலும் எப்போ இருந்தாலும் அவன் இருக்கிறது கண்டிப்பாக தெரியும். பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம வந்த உடனே வந்து ஒருத்தர் யார் ஃபஸ்ட்டு அட்டென்ட் பண்ணாங்க பார்த்தியா? அஃப்கோர்ஸ் நம்ம குரேஷி தான். வி ரிக்வெஸ்ட் குரேஷி டு கம் ஆன் ஸ்டேஜ். நான் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீ ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற குரேஷி. Qureshi, ladies and gentlemen, for the Entertainer of the Year 2022. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடணும் வந்து சொல்லுங்க. குரேஷி கூட நான் நிறைய ஷோஸ் போயிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ஒன்லி இன் விஜய் டிவி, நாட் அவுட் சைட் ஆஃப் இட். மனுஷன் வந்து எங்கெல்லாம் மைக்கு கொடுக்க மாட்டார். இப்போ எப்படி ரெண்டு பேருக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க குரேஷி. தட் இஸ் பிகாஸ் நிறைய மொக்க காமெடி எல்லாமே எடிட் காமெடிலாம் நான் கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து உங்களோட பஞ்செல்லாம் பக்காவாக இருக்கும். பாலாவோட ஸ்டைல் காமெடி ஒரு மாதிரி இருந்தாலுமே உங்களோட காமெடியில் வந்து தேர் இஸ் அ லாட் ஆஃப் மெசேஜ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ரொம்ப அதை தத்ரூபமாக சொல்லுவீங்க. இல்லை எல்லாமே ஃபார்வர்ட் மெசேஜ், அதான் சொல்ல வந்தேன். ஓகே. சொல்லுங்கள் குரேஷி, சொல்லுங்கள் எப்படி இருக்கு அவார்டு வாங்கியிருக்கீங்க? அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து கலக்கப்போவது யார் ஷோ மூலமான அறிமுகமான அதில் வந்து நான் வின் பண்ணேன். பட் வந்து அப்போ வந்து நிறைய அது என்னை விட நிறைய டேலண்ட்ஸ்லாம் அங்கே வந்து இருந்தாங்க. பட் நான் கஷ்டப்பட்டு ஜெயித்தேன். பட் அப்போ கூட நிறைய கிரிட்டிசிசம் அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ நான் நினச்சிருக்கேன், சரி ஏதாவது ஒன்று ஒரு ஷோவில் வந்து நம்ம பெஸ்ட்டாக நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம யார் எவ்வளோ பண்ண முடியும்னு காட்டிடணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷோ தான் எனக்கு குக் வித் கோமாளி அமைஞ்சது. ஸோ என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ, எனக்கு கொடுக்குற கேரக்டர்லேருந்து எப்படி மக்களை என்டர்டெயின் பண்ண முடியுமோ அதை நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். அதுக்கான ரெகக்னேஷனும் வந்து கிடச்சிது. ஸோ நிறைய பேர் எங்கே போனாலுமே சொல்லுவாங்க ஒவ்வொரு கேரக்டரையும் பற்றி. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த மாதிரி அவார்டு வந்து ரொம்ப ஒரு முக்கியம். கண்டிப்பாக. ஏன்னா அதுதான் வந்து அடுத்து இன்னும் நம்ம நிறையா என்ன சொல்கிறது, மக்களை சிரிக்க வைக்கணும், என்ஜாய் பண்ணணும், என்டர்டெயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். ஸோ அந்த வகையில் அண்ட் ஆஃப்டர் குக் வித் கோமாளி நான் வாங்குற ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து ஃபேப் ஸ்டார்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்கள் பிரவீன். ரீசெண்டாக உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஈவன் ஆஃப்டர் உங்கள் அப்பாவை நீங்கள் இறந்த பிறகுமே நீங்கள் நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா இருந்து வி மஸ்ட் டெல் திஸ், அடுத்த நாள் காலையில், இன்றைக்கி அப்பா இருக்கிறனா அடுத்த நாள் காலையில் ஹீ கால்ஸ் ரிசு பாய் அண்ட் ஹி ஆஸ்க்ஸ் பாய், நீங்கள் ஒரு ஈவெண்ட் சொல்லியிருந்தீங்களா, அது இன்றைக்கி அந்த ஈவெண்ட்டுக்கு இன்றைக்கி போகலாமா அப்படின்னு இந்த மனுஷன் கேட்டிருக்கான். அப்படின்னா இப்படி ஒரு மனுஷனை நான் கண்டிப்பாக பார்த்தல. அது கேட்கும்போது எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. அங்கேயும் போய் காமெடி தான் பண்ணாப்புல இவர். ஆனால் இப்படி அசால்ட்டாக நின்று சிம்பிளாக கஷ்டம் அப்படின்றார். ஐ ரிக்வெஸ்ட் ரிசு பாய் டு ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் அண்ட் ஷேர் ஃபியூ திங்ஸ் அபவுட் குரேஷி. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம். ஹாய் வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள் ஃபார் ஃபேப் அப்துல் அண்ட் ஃபைஸா அண்ட் குரேஷி. ஆக்சுவலி இங்கே வந்திருக்க மோஸ்ட்லி எல்லாருமே நமக்கு ரொம்ப பரிச்சயமான க்ளோஸானவனும். குரேஷி வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா பல வருஷமாக அதான் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இப்போ சொல்லாமல் இல்லையா கூட தெரியல. ஒன் ஆஃப் த டெடிக்கேட்டட் பர்சன்னா கண்டிப்பாக குரேஷின்னு சொல்லணும். ஐ டேக் 1 மினிட். இது எந்த ஸ்டேஜ்லையும் நான் சொன்னது கிடையாது. அது சொல்லாமல் இல்லைனா கூட தெரியாது. ஒரு நாள் மதியானம் ஒரு கால் வந்தது, வெள்ளிக்கிழமை மதியானம். அந்த ப்ரேயர் மசூதியில் முடிக்கும்போது ஒரு கால் வந்து, எப்போவுமே ஜென்ரலாக பேசுவோம் ரியலி. அப்போது என் தம்பி கால் பண்ணி சொல்கிறா என்னடான்னு சொல்லும்போது, இல்லைண்ணே அப்பா எந்த ஒரு டிஎஸ்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் அப்பா 1:30 மணிக்கு நமாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது தவறிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு உண்மையிலே வந்து என்னோடய அப்பா எல்லாருக்குமே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டுனால அப்பா டக்குன்னு போட அப்படின்னு சொல்லி போகிறேன். சீரியஸ்லி ஒன்றும் அந்த இது கண்ணில் நிற்கிது. அவங்க வீட்டுக்கு போகிறவங்க முகப்பேரில் அவன் அந்த தெருவில் இருக்கான்னு கூட யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஒரு சைலண்ட்டான பர்சன்.
அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா இல்லை, எங்கள் அப்பா அந்த கணக்கு தான். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா உட்காண்ட்ருக்காங்க, அவங்க அப்பாவோட உடல் இருக்குது, வேறு யாருமே கிடையாது, இவன் மட்டும்தான் இருக்கான் வீட்டில். அழுவில் எதுவும் பண்ணல, இல்லைண்ணே இந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணே, இந்த மாதிரி விஷயம்ண்ணே அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து நான் ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணி விஜய் டிவியில் கலக்கப்போதியா டீம் ஒருத்தராக ஆர்கனைஸ் பண்ணி வந்து, ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ஈவினிங் மேலே விஜய் டிவி ஃபுல்லாக வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து தம்பி வந்து சத்தியமாக குரேஷி வந்து கண் கலங்கலை. அதுக்கு மறுநாள் ஒரு ஈவெண்ட் ஒன்று நம்ம தான் இது பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கூட கேட்டாப்புல அந்த காலையில் அந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சிட்ட பிறகு அந்த ஷோ ஒன்று சொல்லியிருந்தீங்கண்ணே, பேர்லாம் போட்டிருப்பாங்க, அந்த ஷோ போகலாண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மறுநாளே சொன்னான். ஆனால் அன்றைக்கில் ஒரு 6 மாதம் கழித்து தான் வந்து அவள் ஒரு நாள் நாங்கள் இருக்கும்போது ஒரு ஈவெண்ட்டில் ஷோவில் கட்டிப்பிடிச்சி அழுதான் அப்பாவோட தாட்டு. ஏன்னா அப்பானா ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே அப்பானா பிடிக்கும். ஸோ ஹி லைக்ஸ் மோர். அப்போ தான் நான் சொல்லியிருந்தேன், எப்போவுமே அப்பா வந்து எப்போவுமே நம்ம கூட இருப்பார். அண்டு இந்த ஸ்டேஜில் கூட அப்பா வந்து கண்டிப்பாக நம்ம கூட தான் இருக்கார், உங்க கூட தான் இருக்கார். ஸோ ஆல்வேஸ் லவ் யூ ஸோ மச். இன்றைக்கி சொல்கிற நோட் பண்ணி வச்சுங்க, தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய என்டர்டெய்னராக வந்து நிற்கலைன்னா ஐ ஜஸ்ட் சேஞ்ச் மை நேம். ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்ட் என்டர்டெய்னராக வந்து எப்போவுமே நிற்பேன். லவ் யூ ஸோ மச் தான். தேங்க்யூ. அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அது வந்து ஆமாம், அந்த மாதிரி அடுத்த நாள் ஈவெண்ட் அப்படின்னாங்க. சரி நம்ம வந்து கமிட் ஆகிட்டோம், சார் நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம், நம்ம போய் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போனேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா முந்தின நாளை பார்த்தவர்கிட்ட அடுத்த நாள் போய் அவ்வளோ காமெடி பண்ணுறதுலாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் வந்து இந்த குக் வித் கோமாளியில் வந்து நான் நிறைய கேரக்டர் பண்ணுவேன். அதில் ஸ்ருத்திகான்னு ஒரு கேரக்டர்லாம் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு வீடியோலாம் ஷேர் ஆகும், அந்த நம்ம பர்ஃபார்மன்ஸை கட் பண்ணி போடுவாங்க. அதில் வந்து சிங்கப்பூர்லேருந்து ஒரு வீடியோ நான் பார்த்தேன் நான். அந்த ஒரு பெட் ரெஸ்ட்டாக இருக்காங்க ஒரு அம்மா, அவங்களுக்கு வந்து பேச எந்திரிச்சு நடக்க ஓடலாம் முடியாது. அவங்களுக்கு நம்ம பேசுகிறதும் எவ்வளோ தூரம் புரியும்லாம் எனக்கு தெரியாது. பட் வந்து அவங்க வந்து நான் பண்ணுறது அந்த இது சார் அப்படி பண்ணுவா இப்படி அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதை பார்த்து வந்து அவங்க ரொம்ப சிரிக்கிறாங்க. ஸோ அவங்க பையன் வந்து எனக்கு ஒரு பெரிய லென்த்தாக மெசேஜ்லாம் அனுப்பிச்சி விட்டுருந்தாரு. இந்த மாதிரி எங்கள் அம்மாவை வந்து நாங்கள் இப்படி பார்த்ததே கிடையாது, பட் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற ஷோஸு சந்தோஷம் நாக்கெலாம் தெரியும், நிறைய உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நீங்கள் நிறைய இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட், அந்த காமெடி பண்ணுறங்கிற பொறுப்பு வந்து அது எவ்வளோ ஒரு முக்கியமானது அப்படின்னு நான் வந்து நிறைய உணர்ந்திருக்கேன். ஏன்னா மக்களுக்கு வந்து காமெடி ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகிடும். ஸோ அது வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பெஸ்ட்டை என்ன சொல்கிறது, என்ன தான் நமக்கு தடங்கள் வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பெஸ்ட்டை மக்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அண்டு இவ்வளோ நேரம் இந்த கதையை பொறுமையாக கேட்டவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இல்லை பொறுமைனா கிடையாது, இது ஒரு ஹிடன் விஷயம், தெரிஞ்சாகணும் எல்லாருக்கும். ஹவு லவ்வபிள் அண்ட் ஹவு டெடிகேட்டட் யூ ஆர்ன்ற விஷயம் தான். சூப்பர் குரேஷி. உங்களுக்கு யூ ஹேவ் a lot of friends. இங்கே உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபேமிலி மாதிரி தான், இண்டஸ்ட்ரி ஒரு ஃபேமிலி தான், உங்களுக்கு தெரியும். ஆல்வேஸ் we are there for you and we love you and we always want you to entertain us. எங்களை நீங்கள் சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். தேங்க் யூ ஸோ மச் குரேஷி. தேங்க் யூ ரிசுபாய். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 வாய்ஸ் மட்டும் நான் பேசுகிறேன். ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்ருத்திகா, அவங்கள மாதிரி நான் பண்ணது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அது நான் ஃபஸ்ட்டு பேசுகிறேன். சார் ஃபஸ்ட்டு வந்து நான் அடுப்பு பற்ற வச்சேன் சார், அப்புறம் வந்து கடாய் வச்சேன், எண்ணெய் ஊற்றினேன், அப்புறம் பேண்ட்ரியில் போய் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து சமைச்சேன். சார் அப்போது இந்த பல்பு பாய் அப்புறம் இந்த குரேஷிலாம் என்னை கலாய்னு கலாய்ச்சிட்டாங்க. ஆமாம் நீ எவ்வளோ சாப்பிட்ட? 10 கிழிச்சு. டோமர் கோழி டம்மி அர்ஜுனோட மம்மி. தேங்க்யூ. இது ஒரு அமேசிங். அடுத்து நன்றி. அடுத்து வேற இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ ஜிபி முத்து சார் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு. அதனால் அவர் வாய்ஸில் 2 வார்த்தை பேசலான்னு இருக்கேன். நண்பர்களே, இது ஃபேபு வந்து ஸ்டார் அவார்டு வந்து ஃபங்க்ஷன் வந்து கூப்பிட்டாவே நான் சொன்னேன், இல்லை நம்ம வந்து நம்ம எதையாவது வாய்க்கு வந்து பேசுவோம், ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொன்னேன், நிறைய எடுத்து சொன்னேன் தம்பிக்கிட்ட. பட் இல்லை தலைவரே, நீங்கள் வாங்க, உங்கள் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் வந்து பேசினாலே கை தட்டுவாங்கன்னு சொன்னாங்க. இல்லை செத்த பையில கை தட்டல, சும்மா சொன்ன நண்பர்களே. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அவார்டு வாங்குற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நக்கு தேங்க்யூ. அப்படி அவர் குரேஷி தேங்க்யூ ஸோ மச். ஐயா 3 வாய்ஸ் சொன்னீங்க, 2 தான் பேசுனீங்க. ஆவலா இருக்கு, இன்னும் ஒரு வாய்ஸ் பேசுறீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக நான் இந்த ஃபங்க்ஷனுக்குமே போய் இந்த மாதிரி மைக் எடுத்து பேசினது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஃபேப் இந்தியா அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பரவாயில்ல, நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. போதுமா? சொன்னேன்ல, நீ ஹெவியாக பில்டப் பண்ணாதான் கடைசி வாய்ஸ் பாரு, இப்போ வேஸ்ட்டாக போச்சு.